தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வியாதிகள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, நீர் உம்முடைய ஜனத்திற்கு ஆறுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உம்முடைய பலன் உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய ஜனத்திற்கு முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலனை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். இப்போதும் தாப்பனே, எங்களுடைய தேசத்திற்காக வருகிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக வருகிறோம். தாப்பனே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு நல்ல ஒரு பிரதம மந்திரியையும் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உமக்கு பயந்து உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய நல்ல திறமையான தலைவர்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை உம்முடைய பாதைகளில், ஞானத்தில், உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்களில் வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, துன்மார்க்கமான மக்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீரே உன்னதர், பெரியவர், என்றும் மனிதர்களின் ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறவர். பிதாவே, உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேசத்து பாராளுமன்ற எலெக்ஷன்ஸுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் பாராளுமன்ற எலெக்ஷன்ஸுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பிசாசின் கிரியைகளும் அவமாகி போவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா பிசாசின் திட்டங்கள், சதிகள், ஆலோசனைகள் அவமாகி போவதாக. பிதாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த எலெக்ஷன்ஸ் நல்ல நேர்மையான விதத்தில், நியாயமான விதத்தில் நடத்தப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எல்லா விதமான ஏமாற்று வேலைகள், மோசடிகளை நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும். ஜாதி, மொழி, மதம் அடிப்படையில் எந்த பிரிவினைகளும் உண்டாகாமல் தாப்பன சமாதானமும் ஒற்றுமையும் உண்டாகட்டும். ஒரு தேசத்து ஜனங்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, மக்களுடைய கண்களை நீர் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரிவினையை உண்டு பண்ணும் விதத்தில் பேசுகிற பொல்லாத ஆலோசனைகள், பேசப்படுகிற பொல்லாத ஆலோசனைகளுக்கு மக்களை தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து பிரிவினையை ஏற்படுத்தாத விதத்தில் நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்கள் மீது, எங்கள் ஜனத்தின் மீது இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய உதவி எங்களுக்கு உண்டாகட்டும். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, இப்பொழுதும் அமெரிக்க தேசத்து அதிபர் எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். தாப்பனை, நீர் உம்முடைய சித்தத்தின்படி நீர் தெரிந்து கொண்ட நல்ல அதிபரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்து நல்ல திறமையான நல்ல அதிபரை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பன, அமெரிக்க தேசத்தை சரியான பாதைகளில், ஞானமான பாதைகளில், உம்முடைய திட்டங்களில் வழிநடத்தக்கூடிய நல்ல அதிபரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பன, துன்மார்க்கமான ஆட்கள் இந்த பதவிக்கு வராமல் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீரே பெரியவர், நீரே உன்னதர், உம்மால் எல்லாம் கூடும். பிதாவை, நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். பிதாவை, நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தினால தேவன் தெரிந்து கொண்ட மனிதனுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால தேவன் தெரிந்து கொண்ட மனிதனுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக.
பிதாவே, உம்முடைய பலன், உம்முடைய சத்துவம், உம்முடைய ஞானம், உம்முடைய வழிநடத்துதல் உம்முடைய மனிதனுக்கு, நீர் தெரிந்து கொண்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெற்றி உண்டாகட்டும், மாபெரும் வெற்றி உம்முடைய மனிதனுக்கு உண்டாகட்டும். தாப்பனை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, மகத்தான வெற்றி தாப்பனை, சரித்திரத்தில் காணப்படாத ஒரு மகத்தான வெற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேர்தலோட ரிசல்ட்டை கண்டெஸ்ட் பண்ண முடியாத விதத்தில் பை அ வைட் மார்ஜின் பிதாவே ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் தாப்பன பிரிவினைக்கு இடம் கொடாமல் ஒரு ஜனமாக ஒற்றுமையுடன் வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பன, இஸ்ரவேலை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி இஸ்ரவேலின் சத்துருக்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, பிரதம மந்திரி பெஞ்சமின் நெட்டன்யாகு மீது உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். உம்முடைய ஞானமும் வழிநடத்துதலும் அவருக்கு கொடுக்கப்படட்டும். பிதாவே, நீரே நீதியுள்ள நியாயாதிபதி. உம்மை காட்டிலும் பெரியவர் யாரும் இல்லை தாப்பன. உம்முடைய உதவி உம்முடைய மனிதனுக்கு உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவருடைய ஜனங்களாகிய நாம், அவருடைய உடன்படிக்கை மக்களாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவர் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரங்கள், அந்த உரிமைகள், அந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் பல விதங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு சொந்த வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக, நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது ஒரு பக்கம், அதெல்லாம் நல்ல காரியம், அதெல்லாம் நம்ம செய்யணும். ரைட். அதை தவிர்த்து நமக்கு நம்முடைய தேசத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தின் திட்டங்களை குறித்து நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருத்தரையும் ஆவியானவர் ஒவ்வொரு விதமாக வழி நடத்துவார். எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஜெபிக்கணும்னு கிடையாது. இப்போ எனக்கு ஒரு சில காரியங்கள் ஆவியானவர் ஒரு பாரத்தை வைத்திருக்கிறார், வாஞ்சையை வைத்திருக்கிறார். என்னுடைய இருதயத்தில் ஒரு சில திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. நான் அந்த காரியங்களுக்கு கவனம் கொடுத்து அந்த காரியங்களுக்காக அதிகமாக ஜெபிப்பேன். இப்போ இன்னொரு மனிதனுக்கு கர்த்தர் வேறு ஒரு சில காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி அவங்க இருதயத்தில் அந்த காரியங்களை குறித்து ஜெபிக்கும்படி எண்ணங்களை விதைத்திருப்பார். அவங்கள அந்த விதமாக வழி நடத்துவார். அவங்க அந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். நம்முடைய சரீரம் மாதிரி தான். கண்ணுக்கு ஒரு வேலை இருக்குது, வாய்க்கு ஒரு வேலை இருக்குது, கைக்கு ஒரு வேலை இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பரிந்துரை ஜெபம் செய்யும் மக்கள் மத்தியிலையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறார். ஒரு சில காரியங்கள் எல்லாருமே ஜெபிக்கலாம். ரைட். ஏன்னா அது வேதத்தில் கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு தலைவர்களுக்காக அனுதினமும் ஜெபிப்பது எல்லா கிறிஸ்தவர்களுமே செய்யணும். ரைட். எந்த அளவு என்ன எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதெல்லாம் வித்தியாசப்படும். பட் ஆனால் பொதுவாக எல்லாருமே ஜெபிக்கலாம். கொஞ்சமாக ஜெபிக்கலாம், நிறையா ஜெபிக்கலாம், கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற பிரகாரம். ரைட். அதே போல் இன்று ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட். நம்ம பொதுவாக ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்காக அனுதினம் ஜெபிக்கிறோம். அவங்க சரியான விதத்தில் செயல்படணும், தேசத்தை ஞானமாக வழி நடத்தணும், மற்ற தேசங்களோட ஞானமாக நல்ல உறவுகளை வளர்த்துக்கொள்ளணும், அவங்கள ஞானமாக கையாளணும், இதெல்லாம் ஜெபிக்கிறோம். ரைட். நம்ம தேசத்தில் நல்ல திட்டங்கள் வரணும். ரைட். தவறான காரியங்கள் சட்டமாக மாறக்கூடாது. அப்படிலாம் பல காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு காரியத்துக்கு நாம் கவனம் கொடுக்க வேண்டும்.
இப்போ நம்ம தேர்தலுக்காகலாம் ஜெபிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நல்லது. அது வந்து தேசத்தில் ஒரு முக்கியமான காரியம். தேவ ராஜ்யத்திலையும் அது வந்து ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா தலைவர்கள் மூலமாக கர்த்தர் செயல்படுறார். தலைவர்கள் கர்த்தரோடு ஒத்துழைக்கும் போது தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுறாங்க. அதே நேரத்தில் தலைவர்கள் வந்து கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமான ஒரு நிலையை எடுக்கும்போது அது தேசத்துக்கு பிரச்சனையாக முடியுது. அதனால் இந்த தேர்தலுக்காகலாம் ஜெபிக்கிறது நல்லது, முக்கியம். நம்ம அதெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம் இல்லையா, ரைட்? அதோடு சேர்த்து நம்ம இன்னொரு காரியத்துக்காக குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஜெபமாக இருக்கணும். ஏன்னா இந்த காரியம் வந்து இட்ஸ் எ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அண்ட் அ கண்டினியூவல் ப்ராஜெக்ட். அதாவது இது தொடர்ச்சியாக நடக்க வேண்டிய ஒரு காரியம், ரைட்? அதுவும் இல்லாமல் இந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு, செயல்படுத்தப்படுவதற்கு டைம் எடுக்கும், ரைட்? அதனால் இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை வந்து நான் இன்றைக்கி வந்து நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன், ரைட்? இதை வந்து நீங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கையில் இதை ஏன்னா சேர்த்துக்கோங்க, ரைட்? அதோட கூட இணைத்து கொள்ளுங்களும். நீங்கள் ஆல்ரெடி ஜெபித்து கொண்டு இருப்பீங்க, அந்த காரியங்களோட இந்த பாயிண்ட்டை இணைத்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாசிப்போம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். தானியேலின் புஸ்தகத்துக்கு போங்க. அங்கே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். சொல்லுங்க, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். காட் பிரிங்ஸ் சேஞ்ச். ஒரே மாதிரி எல்லா நேரமும் இருக்காது. ஒரே விதமான ஆளுகை, ஒரே விதமான தத்துவங்கள், ஒரே விதமான ஆட்சியாளர்கள் அதுதான் எப்போதும் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர்? காலங்களை மாற்றுறவர், சமயங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரே ஆள் தான் காலங்காலமாக ராஜாவாக இருப்பார், இல்லை ஒரே ராஜாவின் குடும்பம் தான் காலங்காலமாக ஆட்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தாவீதுலாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி. ஏன்னா தாவீது கர்த்தரை சேவித்ததுனால கர்த்தர் அவருக்கு அதை வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தாவீதின் குமாரனாக இந்த பூமிக்குள் வந்தார், ரைட்? அவர் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்வார் என்பது வேதம் நமக்கு போதிக்கிற காரியம். ஆனால் மற்றபடி நீங்கள் உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பம்தான் காலங்காலமாக ஆட்சி செய்வாங்கலாம் சொல்ல முடியாது, ரைட்? ஒரு ராஜா தான் நிரந்தரமாக இருப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கும் சாவு வரும், அவரும் செத்து போவார், அதுக்கப்புறம் வேறு ராஜா வருவாங்க. சில சமயம் அவருடைய குடும்பத்தார், பிள்ளைகள், சகோதரர்கள் அந்த மாதிரி யாராவது ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடியலன்னா வேறு யாராவது வருவாங்க, இல்லைனா இவங்கள தள்ளிட்டு இன்னொரு ஆள் வருவாங்க, இல்லையா? இப்படிலாம் இருக்குது. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் செய்கிற ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இது வந்து கர்த்தருடைய ஒரு சுபாவமாக இருக்கிறது. அவர் செய்கிற ஒரு முக்கியமான கிரியையாக இருக்கிறது, ரைட்? திஸ் இஸ் சம்திங் ஹீ டஸ். தேசங்களின் ராஜ்யங்களில் அவர் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார். சில சமயம் கர்த்தர் வந்து நம்ம ஒரு சில கிறிஸ்தவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா, பாலிட்டிக்ஸ் வந்து சாக்கடை, அரசியல் சாக்கடை, அரசியலுக்கு நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட்? ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. தேவன் வந்து இந்த ஆளுகை, இன்றைக்கி பாஷையில் சொல்லணும்னா அரசியல், இதை வந்து தன்னுடைய மக்களின் நன்மைக்காகவும் தன்னுடைய ராஜ்யத்தின் பிரயோஜனத்துக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற தேவன். புரியுதா? ஹல்லேலூயா. நான் இன்றைக்கி உங்களுக்கு அதெல்லாம் காமிக்க போகிறேன், ரைட்? அவர் வந்து காலங்களை மாற்றுறாரு, சமயங்களை மாற்றுறாரு. ஒரு ஆள் சரியில்லைன்னா அவனை தள்ளிட்டு இன்னொரு ஆளை ஏற்படுத்துகிறாரு, அவன் சரியில்லைன்னா அவனை தூக்கிட்டு இன்னொரு ஆளை ஏற்படுத்துகிறாரு, ரைட்?
சில சமயம் ராஜாக்கள் ஆளுகையில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் என்ன ஒரு எண்ணம்னா, நம்மளை மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு அளவுக்கு அதிகாரத்தையும் ரைட் ஒரு பவரை ருசி பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நினப்பு என்னென்னா, நம்மளை காட்டிலும் யாரும் கிடையாதுன்ற ஒரு நினப்பு இருக்குது. அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு நினப்பு. தட் சம்திங் காட் டிஸ்பைசஸ். ஆதாம் விழுந்ததுக்கு ஒரு காரணம் அதுதான். ஆதாமுக்கு அந்த கட்டளை ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் ஏன் சொன்னார்னா, அவனை இந்த பூமிக்கு ராஜாவாக ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அவனுக்கு ஒரு நினப்பு இருக்கணும். என்ன நினப்பு? நான் இந்த பூமிக்கு ராஜா தான், ஆனால் எனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார், ராஜாதி ராஜா, என்னை படைத்த தேவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கணும். அப்படின்றதுக்கு தான் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. ரைட்? அதனால தான் அவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ராஜா, ஆனால் நான் எனக்கு மேலே இருக்கிற ஒரு ராஜாவை சேவிக்கிறேன். ஹல்லேலூயா. புரியுது? தாவீது ஊரியாவின் காரியத்திலும் பத்ஷேபாவின் காரியத்திலையும் பாவம் செஞ்சார், நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவர் பாவம் செஞ்சப்போ நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி அவரோடு கூட பேசுகிறார் இல்லையா? அவர் பேசின ஒரு காரியத்தை கவனிங்க, வாசிப்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். இங்கே நாத்தான் ஹல்லேலூயா டு ஜீசஸ் தாவீதோடு கூட பேசுகிறார். அப்போ பேசினப்போ என்ன பேசினார்ன்றதை பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஐம் சாரி, 11 இல்லை, 12 ரைட். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. கவனிங்க, கர்த்தர் இந்த ராஜ்யங்களில் ஈடுபடுகிறவராக இருக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரைட்? கர்த்தர் தான் ராஜாவை, தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எதுக்கு? தன்னுடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும்படி, ரைட்? தன்னுடைய ஜனத்தின் சத்துருக்களை கீழ்ப்படுத்தும்படி, தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு நல்ல தலைவன் இருக்கணும், அவன் கர்த்தருடைய வழிகளில் இவங்களை வழி நடத்தணும், தேசத்தை நன்மையின் பாதையில் நடத்தணும், நீதி நியாயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தாவீதை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி பயன்படுத்துகிறார். ரைட்? சரி, இப்போ தாவீது சரி, 8ஆம் வசனத்தில் வாசிப்போம். உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியில் தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இவ்வளோ கொடுத்து உனக்கு பத்தலைன்னா நீ ஏன்ட்ட வந்திருக்கணும், ஏன்ட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு தாவீது என்ன பண்ணார்? இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்கள். 9ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? இதான் பாயிண்ட்டு. இப்போ தாவீது ராஜாவாயிட்டான். நிறைய நேரத்தில் ராஜாக்கள் என்ன சொல்கிறேன், நான் ராஜா, நான் என்னன்னாலும் செய்வேன், என்ன கேட்குறதுக்கு யார், என்ன கேட்குறதுக்கு எவன் இருக்கான், அந்த ஒரு எண்ணம் வந்துடுது பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதை செய்கிறது, என்னத்தினாலும் பண்ணுறது, தவற மூடுறது, தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை கவரப் பண்ணுறது, யார் பார்க்க, மக்களுக்கு தெரியாத வரைக்கும், ப்ரெஸ்ஸில் லீக் ஆகாத வரைக்கும், ரைட்? யூடியூப், ட்விட்டரு, சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது இல்லையா? ஹல்லேலூயா. கவர் பண்ணிட்டா ஓகே. இங்கே தாவீது அப்படி தான் செய்கிறார். பாவம் பண்ணிட்டார், மோசமான கொடூரமான காரியத்தை செஞ்சுட்டு ராஜா யார் கேட்க போகிறா? யாரால் கேட்க முடியும்? என்ன செய்ய முடியும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாவீது செஞ்ச காரியத்துக்கு அவர் கல் எடுத்து அடித்தே கொண்டிருக்கணும். அதான் நீதி. நீ என்ன நியாயப்பிரமாணத்தின் தண்டனை உபாகமம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சதுக்கு தாவீதை கல் அடித்தே கொண்டிருக்கணும். தாவீது பத்ஷேபா 2 பேருமே கல் அடித்து கொண்டிருக்கணும். ரைட்? ஆனால் இப்போ தாவீது ராஜா இருக்கும்போது எவன் கல் எடுமா?
இல்லையா? நம்மளை தொடுறது யார் இருக்கா? நம்ம நினச்சதை செய்யலாம். நம்ம வைக்கிறது தான் சட்டம். என் பார்வைக்கு நான் இதை சரின்னு சொன்னேன்னா சரி, தப்பு இல்லைன்னு சொன்னேன்னா தப்பு இல்லை. புரியுது? நான் என்ன நினச்சதை செய்யலாம், என்ன நினச்சனோ அதை செய்வேன். அந்த ஒரு மென்டாலிட்டி ராஜாக்கள் வர்றதுக்கு நிறைய டெம்டேஷன் இருக்குது. ஏன்னா அவங்க கையில் நிறைய அதிகாரம் கொடுக்கப்பட்டதுனால அந்த ஒரு மனநிலைமைக்கு அவங்க வர்றதுக்கு நிறைய சோதனைகள் இருக்குது. இங்கே தாவீது இந்த இடத்துல அந்த சோதனைக்கு இடம் கொடுத்துட்றாரு. ஒரு பொல்லாப்பான காரியங்களை செஞ்சுட்டு ரைட், அதை மூடி மறைக்கிறதுக்கான வேலையும் பார்த்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி சும்மா உட்காந்துருக்கிறார். ஆனால் அது என்ன, 9ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன? கர்த்தர் நாத்தானை அனுப்பி ஞாபகப்படுத்துகிற, நீ ராஜாவாக இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு மேலே நான் ராஜா. புரியுதா? நான் ஏற்படுத்தினவன் நீ. அதைத்தான் சொல்கிறாரு இல்லையா? உன்னை ராஜா வாக்குனதே நான். நீ என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதற்கு நீ கவனமாக இருந்திருக்கணும். என்னுடைய தயவு, என்னுடைய கிருபை, என்னுடைய உதவினால தான் நீ ராஜாவாக இருக்க. அல்லேலூயா. புரியுதா? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தால் கொன்று போட்டாய். இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி, எப்படி அசட்டை பண்ணார்? கொலை செய்யாதே அப்படின்னு சொன்ன கட்டளையை அசட்டை பண்ணியிருக்கிறார். நான் ராஜா, நான் கொல்லலாம். கர்த்தர் கட்டளை சொல்லியிருக்காரு கொலை செய்யாதே அப்படின்னு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார்? நான் ராஜா, நான் கொலை பண்ணலாம், மூடியும் மறைக்கலாம். யார் கேட்பா? அடுத்தவனுடைய மனைவியை இச்சியாதேன்னு கட்டளை இருக்குது இல்லையா? ஆனால் இவர் அதைத்தான் செஞ்சுருக்கிறாரு. செஞ்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கிறாரு இல்லையா? ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். மனுஷன் உன்னை கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு பயப்படலாம். மனுஷன் உன்னை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நீ இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு மேலே இருக்கிறேன். புரியுதா? அல்லேலூயா. நான் நினச்சா உன் மீது தண்டனையை கொண்டு வர முடியும், கொண்டு வருவேன். பாரு. புரியுதா? அல்லேலூயா. அதனால் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே கொஞ்சம் தாழ்ச்சி உள்ளவங்களாக இருக்கணும். எனக்கு மேலே கர்த்தர் இருக்கிறா அப்படின்ற ஒரு நினப்பு தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். புரியுதா? அல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் ஜெபத்தில் அடங்கும். இது சும்மா சொல்லிட்டு இதெல்லாம். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கும்போது அதுக்கு பேக்ரவுண்டு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்கும். ஒரு ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் உங்களுக்குள்ளே உண்டாகும். சும்மா பொதுவாக மனப்பாடம் பண்ணி ஒரு பாயிண்ட்டை ஜெபிச்சோம்னா அதெல்லாம் வராது. அதுக்கு ஏன் இதெல்லாம் ஜெபிக்கிறோம், இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம், கர்த்தர் இதை குறித்து என்ன நினைக்கிறாரு, இந்த எண்ணங்கள்லாம் உங்கள் இருதயத்தில் நிரம்பி இருக்கும்போது தான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஊக்கமான ஜெபம் வெளியில் வரும். புரியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, ஒரு ராஜா, ஆளுகையில் இருக்கிற ஒரு தலைவன், அதிகாரத்தில் இருக்கிற ஆட்கள் தனக்கு பணிந்து தன்னுடைய பாதையில் தேசத்தை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இதே கர்த்தர் நேபுகாத்நேசர் இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். அதையும் நம்ம பார்ப்போம். தானியேல் புஸ்தகத்துக்கு போகலாம். அல்லேலூயா டு ஜீசஸ். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இங்கே கர்த்தர் ஒரு தரிசனத்தின் மூலமாக நேபுகாத்நேசருக்கு பேசுகிறார். பேசும்போது என்ன சொன்னார்ன்றதை கவனிங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளர்களின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான்.
இப்போ கவனிங்க, அதாவது நர ஜீவன்கள்னால் மனுஷர்கள்ல அவங்க வந்து ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணுமா? என்ன காரியத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்? மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் கர்த்தர். கர்த்தர் உன்னதர், அவர் மனுஷருடைய ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறார். ரைட்? தமக்கு சித்தமானவனுக்கு ராஜ்யங்களை கொடுக்கிறார் என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்காருங்க, உன்னதர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மோஸ்ட் ஹாய், எல்லாரை காட்டிலும் பெரியவர், வானங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை அமைத்து அமர்ந்திருக்கிறவர், ராஜாதிராஜன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன். அவர் வந்து இந்த பூமியை உண்டாக்கி இருக்கிறார், மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார். ஆளுகையில் யாரை உட்காரணும்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் அவருக்கு இருக்குது, உரிமையும் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்குறேன். பாருங்கள், அவர் உருவாக்குனார். அவர் யாருக்கு விருப்பமோ அவர் கொடுப்பார். கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்குது, அவருக்கு பலமும் இருக்குது, உரிமையும் இருக்குது. அவர் உண்டாக்குனவங்க தானே. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்கள் பணத்தை போட்டு, உங்கள் காசை போட்டு, நீங்கள் உழைச்சி, உங்கள் திறமை ஞானம் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனியை நீங்கள் உருவாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அநேகம் பேருக்கு வேலை கொடுத்துருக்குறீங்க, மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறீங்க. அப்போது உங்களுக்கு அந்த கம்பெனியில் உரிமை இருக்குது இல்லையா? யாரை வேலைக்கு வைக்கணும், வைக்கக்கூடாது, யாரை டைரக்டர் ஆக்கலாம், யாரை பிரசிடெண்ட் ஆக்கலாம், யாரை வைஸ் பிரசிடெண்ட்டாக வைக்கலாம், யாரை சீனியர் மேனேஜராக வைக்கலாம், யாரை என்ட்ரி லெவல் ஜாபுக்கு வைக்கலாம், யாரை சூப்பர்வைசராக வைக்கலாம், யாரை வைக்கக்கூடாது, அப்படி முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது இல்லையா? ஏன்? நீங்கள் தான் உருவாக்குனீங்க அந்த கம்பெனியை, அப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதே போல் தான் கர்த்தருக்கும் இருக்குது. அவர் உருவாக்குன பூமி, அவர் உருவாக்குன வானம், அவர் உருவாக்குன மனிதர்கள். அப்போ அவங்க மத்தியில் யார் ஆளணும், யார் ஆளக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் உரிமையும் வல்லமையும் கர்த்தருக்கு உண்டு. அவர் அதை செய்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் இதில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார்ன்ற வெளிச்சம் மக்களுக்கு உண்டாகணும். ஏன் செய்கிறாருன்னு விளங்கணும். அதுக்கு தான் இந்த போதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், கோரேசு என்ற ஒரு ராஜாவை கர்த்தர் நமக்கு வேதாகமத்தில் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கொஞ்சம் கவனிங்க. அங்கே நம்ம பார்த்தோம், நேபுகத்நேசர்கிட்ட இடத்துல கர்த்தர் எப்படி இடைப்பட்டார்ன்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இங்கே கோரேஸ்னு ஒரு ராஜா இருக்கிறார். இவரை கொஞ்சம் கவனிப்போம். 44ஆம் அதிகாரம் போங்க. அப்போ கடைசி ஒரு சில வசனங்களை இங்கே பார்ப்போம். 24 வாசிப்போம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. கவனிங்க, இங்கேயும் கர்த்தர் ஒரு தன்னை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்கிறாரு. அவர் இவங்க மீட்பர், எகிப்தில் அடிமையாக இருந்த இவங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தவர் கர்த்தர். அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுத்து, அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்து, அதை கைப்பற்றுவதற்கு அவங்களுக்கு உதவி செஞ்சு, யுத்தங்களில் வெற்றியை கொடுத்து, வர வழியிலலாம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு போஷித்து, அவங்கள தண்ணியை கொடுத்து, அவங்கள பாதுகாத்து, அப்படி இவ்வளோத்தையும் செஞ்ச கர்த்தர். அப்போ சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? ரைட். அது மட்டும் இல்லை, தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான, மீட்டது மட்டும் இல்லை, உன்னை படைச்சதே நான் தான் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? ரைட். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். கர்த்தர் பூமியை நம்ம உதவியோட உருவாக்கலை, அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்மளை அங்கே குடி வச்சிருக்கிறார் இல்லையா? அவராக தனியாக உருவாக்குனார். ரைட். அவர் யாரோட ஹெல்ப்பும் கேட்டெல்லாம் பண்ணலை. அப்போ பாருங்கள், உருவாக்குனவருக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருந்தாலே அந்த வீட்டை குறித்து ஓனருக்கு நிறைய
வீட்டை குறித்து நிறைய அதிகாரம் இருக்குது. அவர் ஒரு சில காரியங்களை சொல்லலாம், இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? ரைட். இப்போ கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவருக்கு உரிமை இருக்குதா இல்லையா? ரைட். 25 கவனிங்க. நான் கட்டுக்கதைக்காரன் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். இன்றைக்கி பாஷையில் சொன்னோம்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். ரைட். பார்த்திங்கன்னா டிவியில், ரைட், மீடியாவில், சோஷியல் மீடியாவில் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு வருவாங்க தெரியுமா? ரைட். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த எக்ஸ்பர்ட், சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட், அந்த எக்ஸ்பர்ட், சோஷியல் எக்ஸ்பர்ட்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரைட். இப்படி நிறையா பேர் இருக்கிறாங்க. வேலையாக என்னென்னா என்னத்தையோ சொல்கிறது. ரைட். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக நிறையா காரியங்கள் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரியே நிறையா காரியங்கள் சொல்லுவாங்க. ரைட். இவங்களும் பார்த்திங்கன்னா குறி சொல்கிறவங்க தான். கொஞ்சம் வித்தியாசம். அப்போ குறி சொன்னவங்க எல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எங்களுக்கு இருக்குது, அதனால் நாங்கள் சொல்கிறது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப நிறையா அறிவு இருக்குது, நாங்கள் இன்டலெக்சுவல்ஸ், நிறையா படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு நிறையா தெரியும், அதனால் நாங்கள் சொல்கிறது நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இது அழிஞ்சு போகும், இது உருப்படாது, இது நல்லா இருக்கும், இது இப்படி நடக்கும், அவங்கள நீங்கள் தண்டிக்கணும், இவங்கள தண்டிக்கக்கூடாது, அவங்க செய்கிறது நியாயம், இவங்க நியாயம் இல்லை, ரைட். இவங்க தான் நம்ம நியாயாதிபதி மாதிரியும் இவங்க தான் நம்ம படைச்சவர் மாதிரியும் பேசுகிறது. ரைட். ஹல்லேலூயா. ஆனால் கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவர்களுடைய வார்த்தைகளை அபத்தமாக்குவாராம். ஹல்லேலூயா. அவங்கள வெட்கப்படுத்துவாராம். ரைட். அவங்களுடைய அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக ஒரு பெட்டு கட்டலாம், இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நடக்காது, இவங்க சொல்கிறதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக தான் நடக்கும் அப்படின்னு பெட்டு கட்டினீங்கன்னா மோஸ்ட் ஆஃபன் யூ வில் பி கரெக்ட். நிறைய நேரங்களில் நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க. புரியுதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த காலத்து குறி சொல்கிறவனுக்கும் இந்த காலத்து எக்ஸ்பர்ட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எனக்கு எதிர்காலத்து குறித்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னால், இவங்களாம் நாங்கள் நிறையா படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது, நாங்கள் இன்டெலெக்சுவல், நாங்கள் அப்படி ஆகும் இப்படி ஆகும், ரைட், அறிவுபூர்வமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதிர்காலத்தை குறித்து சொல்கிறான், இப்படித்தான் நடக்கும், இது நடந்தே தீரும், எங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. யூஸ் பண்ணுற காரணங்கள் வேறு. அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறான், எனக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்றான். ஹல்லேலூயா. ஆனால் செய்கிற வேலை ஒன்று தான். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்து கவனிங்க, 26ஆம் வசனத்தை கவனிங்க. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, கர்த்தர் தன் ஊழியக்காரரின் மூலமாக சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஊழியக்காரனாக சொல்கிறது கிடையாது, கர்த்தர்கிட்ட கேட்டு அவர் சொன்னதை சொல்கிறாங்க இல்லையா? அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கவனிங்க, கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறவர் நான். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. தாவீதை குறித்து பார்த்தோம் இல்லையா? தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன், அவருடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவன் என்று பார்க்கிறோம் இல்லையா? அவன் தேவாலயத்தை கட்டுவதற்கு விருப்பப்பட்டான். தேவாலயத்தை கட்டுவதற்கான காசு, பணம், வேலையாட்கள் எல்லாத்தையும் சேர்த்தான். அவனுடைய பிள்ளை தான் தேவாலயத்தை கட்டி முடித்தான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவன் தேவனுடைய மனிதன், உடன்படிக்கையின் மனிதன், ஆபிரகாமின் சந்ததி. அது நமக்கு விளங்குது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன விளங்குறது இல்லைன்னா, இந்த மாதிரியான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர்
தன்னை விசுவாசிக்காத ஆட்களை கூட பயன்படுத்துவார் என்பது தான் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விளங்காமல் இருக்குது. இப்போ கோரேஸ் யூதன் கிடையாது, ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, அவனுக்கு ஜீவனுள்ள தேவனை குறித்த அறிவு கிடையாது, கர்த்தரை அறிந்தவன் கிடையாது. வேற்று தேசத்தான், புறஜாதி என்று அழைக்கப்பட்ட கர்த்தரோடு கூட உடன்படிக்கை இல்லாத ஒரு ஜனத்தை சேர்ந்தவன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவன் என் மேய்ப்பன் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும். பாருங்கள், கர்த்தர் தன்னை அறியாத ஒரு மனிதனை தன்னுடைய பட்டணத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறார். தன்னை அறியாத ஒரு மனிதனை தன்னுடைய தேவாலயத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறார். இவன் தேவனை அறிந்தவன் கிடையாது, தேவனோடு உடன்படிக்கையுள்ளவன் கிடையாது, இவன் ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. இருந்தாலும் கர்த்தர் ஒரு புறஜாதி மனிதனை தெரிந்தெடுத்து அவனை தன் வேலையை பார்ப்பதற்கு பயன்படுத்துகிறார். இது கோரேசு பிறக்கிறதுக்கு ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை குறித்து நம்ம அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். சரி, கொஞ்சம் டைம் இருக்குது, சரி, அதை பயன்படுத்திக்குவோம். கவனிங்க, 1ஆம் வசனத்தை வேகமாக வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு, கர்த்தர் அடுத்த ஸ்டெப்பு போகிறார். அங்கே வெறும் என் மெய்ப்பன் சொன்னார், இங்கே நான் அபிஷேகம் பண்ணினவன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ கர்த்தர் ஒரு அவ்விசுவாசியை கூட தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. நம்ம அபிஷேகம்னா ஊழியம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் நினச்சிட்ருக்குறோம். இந்த உலகத்தில் பல காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் மனுஷர்களையும் அபிஷேகம் பண்ணுகிறார். அவங்கள அந்த காரியங்களை செய்வதற்கென்று அழைக்கிறார். அவங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டங்கள் சொல்கிறேன் நான். அவங்கள கூட பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்திற்கு தேவையான காரியங்களை செய்கிறார். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு போதனை. நம்ம தேசத்திற்காக அன்னுதினமும் ஒரு காரியத்தை ஜெபிக்கணும். ஒன்று, நம்ம ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க நல்ல விதமாக ஆட்சி பண்ணணும், சுவிசேஷத்திற்கு உதவியாக இருக்கணும், அதை தடுக்கக்கூடாது, தேசத்தை நல்ல விதத்தில் வழி நடத்தணும், மற்ற தேசங்களோட ஞானமாக நடந்து கொள்ளணும், அனாவசியமாக போய் சண்டை இழுத்துக்கிட்டு ஊர் புறம் யுத்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டு மக்களோட காசு பணத்தெல்லாம் தூக்கி அதில் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லையா? ஞானம் வேணும் தேசத்தை வழி நடத்துறதுக்கு. அப்போ நல்ல ஞானம் நம்ம தலைவர்களுக்கு உண்டாகணும், ஜெபம் பண்ணணும் இல்லையா? அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் கர்த்தர் நல்ல தலைவர்களை நமக்கு உருவாக்கணும், நல்ல தலைவர்களை நமக்கு கொடுக்கணும்னு அனுதினமும் ஜெபிக்கணும், ஏற்படுத்தணும், நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா தலைவர்கள்னு உருவாகிறது லேசப்பட்ட காரியம் கிடையாது. வேறு சில சமயம் வேதம் நமக்கு என்ன போதிக்குன்னா, கர்த்தர் தாயின் கர்ப்பத்திலேயே மக்களை பிரித்தெடுக்கிறார், அவருடைய வேலையை பார்க்குறதுக்குன்னு பிரித்தெடுக்கிறார். வேதம் இதை நமக்கு திட்டமாக போதிக்குது. அந்த பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளைக்கு பல காரியங்களை போதித்து அவங்கள அந்த பல அனுபவங்களுக்குள்ளே நடத்தி சென்று அவங்கள ஆயத்தப்படுத்தி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி ஆளுகையில் உட்கார வைக்கணும். இது ஒரு விதமான செயல்பாடு. இன்னொன்று ஆல்ரெடி ஆளுகையில் இருக்கிறாங்க, ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசை மாற்றி அவங்களுடைய சித்தாந்தங்கள், அவங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள், நோக்கங்கள், தரிசனங்கள் இதெல்லாம் மாற்றி தேவனுடைய தரிசனம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய பாதை இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். இதெல்லாம் 1-2 நாளில் நடக்கிற வேலை கிடையாது. அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா அதுவும் தொடர்ச்சியாக நடக்கணும். ஏன்னா எல்லா காலத்துக்கும் நமக்கு தலைவர் வேணும்ல. இந்த 1 வருஷத்துக்கு மட்டும் தலைவர் இருந்தால் போதுமா? இல்லை அடுத்த 5 வருஷத்துக்கு மட்டும் தலைவர்கள் இருந்தால் போதுமா? ராஜ்யத்தின் திட்டங்கள்லாம் பாருங்கள், கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை வேணும் நம்மளுக்கு, லாங் டேர்ம் விஷன் வேணும் நம்மளுக்கு. இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு மட்டும் ஜெபிக்கக்கூடாது, கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட எதிர்காலத்தையும் பார்த்து ஜெபிக்கணும். அப்போ இது ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கிக்கு மட்டும் இல்லை, நமக்கு எதிர்காலத்துலேயும் நல்ல தலைவர்கள் வேண்டும். நீங்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு நல்ல தலைவர்களை கர்த்தர் நமக்கு எதிர்காலத்தில் கொடுப்பார். இன்னையிலேருந்தே அவங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிப்பார்.
மக்கள் அதுக்கு நேரம் வழி நடத்த ஆரம்பிப்பார். நிறைய பேர் இந்த அரசியலே வேண்டாம்னு நல்ல ஜனங்களாம் ஒதுங்கி போகிறாங்க. அவங்களெல்லாம் அப்படியே இங்கிட்டு திருப்பி அவங்கள அந்த பாதையில் நடத்தி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து இப்படி பல காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் இதுக்கெல்லாம் ஜெபம் வேணுங்க. இதுக்கெல்லாம் என்ன வேணும்? ஜெபம் வேணும். அதுக்கு நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த பாயிண்ட்டுக்காண்டி, கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ற நல்ல தலைவர்களை, உமக்கு பயந்து உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி எங்களுக்கு கொடுங்க. அப்படிப்பட்ட தலைவர்களை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இன்னையிலிருந்தே கேட்கணும். அனுதினம் இந்த காரியத்தை குறித்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இனி வருகிற காலங்களெல்லாம் கையாளுவதற்கு அதிக ஞானமுள்ள தேவ சத்தத்தின்படி தேசத்தை நடத்தக்கூடிய, தேவ வழிநடத்துதலின்படி தேசத்தை நடத்தக்கூடிய நல்ல தலைவர்கள் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம இப்போலேருந்தே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நல்லா முங்கி போகிற நேரத்துக்கு முன்னாடி மட்டும் கர்த்தாவே உதவி செய்யணும்னு ஜெபிக்கக்கூடாது. அப்போ ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. கர்த்தரும் இறக்கப்பட்டு உதவி செய்வார். ஆனால் பாருங்கள், அது அந்த மாதிரி ஜெபங்கள் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் உதவும். லாங் டேர்மாக ஒரு தேசத்துக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய விதத்தில் அந்த ஜெபங்கள்லாம் பிரயோஜனப்படாது. அந்த நேரத்துக்கு விடுதலை உண்டாகும். ஆனால் விடுதலை உண்டானதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து ஒரு 30-40 வருஷம் அதே மாதிரியே போயிட்டு அப்புறம் முங்கி போகிற நேரத்தில் மறுபடியும் கர்த்தாவே காப்பாற்றுங்கன்னு ஜெபிக்க போகிறோமா? இல்லை. ஹல்லேலூயா. இப்போலேருந்தே இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போலேருந்தே ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா கர்த்தர் அவர் கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார் தேசத்தில். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே அங்கேன்னு எல்லா இடங்கள்லையும் நல்ல தலைவர்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். இந்த தேசத்தில், இந்த ஊரில், அந்த பட்டணத்தில், அந்த கிராமத்தில், சென்ட்ரலில், ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், எல்லா லெவல்லையும் கர்த்தர், பஞ்சாயத்து லெவலில் கூட கர்த்தர் நல்ல ஆட்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். கேளுங்க, கர்த்தாவே நல்ல தலைவர்கள் வேணும், நல்ல அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகள் எங்களுக்கு வேணும், தயார் பண்ணி கொடுங்க, ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டால் தான் செய்வார். கேட்குறவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். புரியுதா? ஹல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒன்றும் டாப்பிக்கை விட்டு விலகலாம் போல். மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தலைவர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு முக்கிய பங்கு, ஒரு பிரதானமான இடம் இந்த தலைவர்களுக்கு இருக்குது. புரியுதா? இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்ட காரியங்கள் தான். அதை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நம்ம தேசத்தில் அற்புதமான காரியங்களை செய்வார். நல்ல தலைவர்களை எழுப்பி கொடுப்பார். தேசத்துக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.